Hi, soldiers! மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. I'm waiting. அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். சோல்ஜர்ஸ் ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடிக்கும் கோட் படத்துலேருந்து ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது வெங்கட் பிரபு. இதோட ரிவ்யூ அண்ட் டீ கோட் தான் பார்க்க போகிறோம். சிறுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்னு சொன்னேன். வேறு யாரும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்லாம் சொல்லிட்டு வராதிங்க. சும்மா டிஃப்ரெண்ட்காக சொல்கிறேன். நம்ம தளபதி என்றென்றும் நம்மளோட தளபதி தான். சரி, ஓகே, ட்ரெய்லர் பக்கம் வரலாம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெய்லர் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கோட் டீம் கிட்டேருந்து ரிலீஸ் ஆன அப்டேட்ஸ்லேயே தான் சூப்பரான அப்டேட். இது வரைக்கும் பாட்டு எதுவும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஆல்ரெடி யுவனை வச்சு நம்மளே கிளின்னு கிழிச்சிருந்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். செல்ஃப் ப்ரமோஷன். ஆனால் அந்த பாட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெய்லர் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். லுக்லாம் மோசமாக பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்பார்க் சாங்கில். அது எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரில் கொடுத்ததெல்லாம் ஃபினிஷிங் லுக்காக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்க. அவ்வளோ ஒன்றும் மோசமான இல்லை. டிஏஜிங் பண்ண மாதிரி அப்படியெல்லாம் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய இடத்துல ஏகப்பட்ட டீகோட்ஸ் கொடுத்துருக்காரு. அதை எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். பட் நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பலை. இதில் நிறைய சிஎஸ்கேவோட டீகோட்லாம் இருக்குது. இன்னும் ஸ்டேடியத்துக்கு நடக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது. விஜய் ஒரு இடத்துல பைக் ஸ்டன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸ்டேடியத்துக்கு அந்த ஆடிட்டோரியமா சம்திங் அதுக்குள்ளே ஸ்டன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அங்கே பார்த்தா எல்லாம் சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்ருக்காங்க. சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது ஏதோ ஒரு ஃபைட் நடக்கும் போல் ஸ்டேடியமில். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. வேறு தளபதி விஜய் நிறைய மிஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு மிஷன் கயிறில் தொங்கிட்டு பில்டிங்கில் என்னமோ பண்ணுறாரு. அந்த மிஷன்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் வைஸ் படம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே தான் எப்படி இருக்குன்னு தெரில. வெங்கட் பிரபு நம்புவோம். ஏன்னா நல்லா ஆல்ரெடி மாநாடுலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா கொடுப்பாருன்னு நம்புவோம். வேறு ஃபேமிலி சப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தா கொஞ்சம் எமோஷனும் இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எமோஷன்ஸும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கான்னு தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் விஜயோட நக்கல் நையாண்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எண்டிங் தான் வேறு லெவலு. கில்லியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய படங்களோட ரெஃபரன்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மங்காத்தால ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கே சொல்வார், இனிமேல் நான் சரக்கே அடிக்கக்கூடாதுன்னு. அந்த டைலாக்லாம் வச்சுருந்தாங்க விஜய்க்கு. நல்லாவே இருந்தது. அதெல்லாம் நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஜயகாந்த் பெருசாக காமிக்கலை. அவர் இருக்காரான்னு கூட தெரியல இன்னும் கன்ஃபார்மாக. அவர் வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க, பார்க்கலாம். மேபி சீக்ரெட்டாக கூட வச்சுருக்கலாம் வெங்கட் பிரபு. ஆனால் தளபதி விஜயோட காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்க்கவே அது அளவாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது ஆக்ஷன் படம், ஃபேமிலி படம்னு சொல்கிறாங்க. எமோஷன்ஸே அளவாக மெயின்டைன் பண்ணணும். வாரிசு மாதிரி அவங்க பாட்டுக்கு அள்ளி தெளிக்கக்கூடாது. ஏன்னா வாரிசில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு எமோஷன் பெருசாக கனெக்ட் ஆகலை. கோட்டில் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் காமெடியும் ரொம்ப மோசமாக கிரிஞ்சு காமெடியாக இருக்கக்கூடாது. ஆக மொத்தம் ட்ரெய்லர் ஓவராலாக பார்த்தா ஒரு பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் படத்துக்கான ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்களை வெங்கட் பிரபு மறைச்சி வச்சுருக்காரு. நம்ம இது வரைக்கும் ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ், கிளிம்ஸ் அதெல்லாம் வச்சு பார்த்தா 3 விஜய் தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். பார்த்தா 4 விஜய் இருக்காரு. ஒரு விஜய் மிடில் ஏஜ் விஜய், இன்னொரு விஜய் ஓல்ட் ஏஜ் விஜய், அதான் ஷார்ட் அண்ட் பேப்பரில் இருப்பார்ல அவர். இன்னொன்று காலேஜுக்கு அடுத்து ஒரு 23 வயசு அந்த மாதிரி இருக்க ஒரு விஜய். அந்த லுக் பண்ணி ஸ்பார்க்கில் கொலை பண்ணி வச்சுருந்தானுங்களே அந்த விஜய். அப்புறம் இன்னொரு விஜய் ட்ரெய்லரில் தான் காமிச்சிருக்காங்க. அது நான் டிஸ்பிளேயில் போடுறேன் பாருங்கள். அந்த விஜய் ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கார். ஒரு 10th 12th அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கார். அந்த குட்டி விஜய் 10th 12th படிக்கிற மாதிரி இருக்கார்ல, அவர் லுக் ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தான் தோன்றுது. பட் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட வில்லன் மோகன் அவரோட கேரக்டர் நல்லாவே இருக்குது. ஒரு பக்கா கமர்ஷியல் கேரக்டர் தான். கமர்ஷியல் படத்துக்கான வில்லன் மாதிரி இருக்கார். சம்திங் அவர் கோட் படத்தில் தளபதி விஜய் இளம் வயசில் இருக்கும்போது ஏதோ ஒரு மிஷனில் அவர் வச்சு செஞ்சுட்ருக்கணும். மோகன் உடனே அவருக்கு சரியாகி எனக்கான மாதிரியே நான் அவனை ரிவெஞ்ச் எடுப்பேன்னு வராது. அதுதான் கதை. ஷார்ட்டாக சொல்லிட்டேன், ஸ்பாயிலர் தான். இதில் டைம் மிஷின் அந்த மாதிரி பெரிய விஷயம், சின்ன விஷயம் சொல்லுவாங்க. பெரிய விஷயம்லாம் கொண்டு வராரு வெங்கட் பிரபு. அதெல்லாம் குழப்பாமல் ஒரு பக்கா கமர்ஷியல் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே கொடுக்கலனாலும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஓட்ட வேண்டியதா. வேறு வழியில் அனில்ஸோட நிலைமை தான். பட் அப்படி ஆகாது. வெங்கட் பிரபு நம்மளை காப்பாற்றிடுவார். அந்த லுக் இதில் சரி பண்ண மாதிரி நல்லாவே இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். அந்த ஸ்வாக் சாங்கில் காட்டின மாதிரி காட்டினாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், ஓடிடும் எல்லாம் தேட்டரை விட்டு. இதில் டைலாக்ஸும் ஓவராக பில்டப் ஏற்றுற மாதிரி இந்த கேஜிஎஃப்லாம் இருந்துச்சுல, அது மாதிரி இல்லாமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்துச்சு.
68 மிஷன்ஸை முடிச்சிருக்காருன்னு பிரசாந்த் விஜயை பற்றி சொல்லுவார். அது வந்து அவரோட 68 படத்தை குறிக்குது. இந்த மாதிரி நிறைய ஹிடன் டீட்டெயிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன், அந்த டைலாக்லாம் நல்லாவே இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓவர் பில்டப் சீன் இல்லாமல் சலார் கேஜிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்டப்னா படத்துக்கு பேர் பில்டப்பே வைக்கலாம், அந்தளவுக்கு வச்சுருப்பானுங்க சீன்ஸ் எல்லாம். அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வச்சுருப்பாரு. ஆக மொத்தத்தில் ட்ரெய்லர் வந்து சைலண்ட் சம்பவமாக தான் இருக்குது. ஒரு கிரியேட்டர், அதாவது ஒரு 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 கண்டென்ட் கிரியேட்டர் தன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வச்சிருந்த கண்டென்ட்டை தன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வச்சிருந்த கண்டென்ட்டை வாழை கட்டி நல்லா கரைன்னு உறிஞ்சிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையாடா போகிறீங்க? அதெல்லாம் பண்ணி வந்து பேசுங்கடா வாட்டா.